வழக்கம் இது தந்தியில் நின்று வரவேற்பது ரஞ்சித். மத்திய அரசு உயர் பதவிகளில் நேரடி நியமனம் செய்வது தொடர்பான அறிவிப்பு ரத்து. பெண் மருத்துவர் படுகொலை வழக்கின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு என பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரிப்போர்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் தொடர்பான அறிவிப்பு ரத்து. முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்த்த நிலையில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் இன்று நடவடிக்கை. பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என ராகுல் காந்தி உறுதி. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கின் புலன் விசாரணை அறிக்கையை 22ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு. மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்க தேசிய பணிக்குழு அமைப்பு. கிருஷ்ணகிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமனுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தனியார் பள்ளிகளில் பெற்றோர், மாவட்ட கல்வி அலுவலர் அனுமதியின்றி எந்தவித முகாமும் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் இன்று எச்சரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிணற்று தவளை போல பேசி வருகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம். அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவமோ புரிதலோ இல்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி. தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக விழா நாளை மறுநாள் நடைபெற உள்ளதை ஒட்டி ஏற்பாடுகள் தீவிரம். பனையூர் கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றியவுடன் தொண்டர்கள் மத்தியில் முதல் அரசியல் உரையாற்றுகிறார் விஜய். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதால் பரபரப்பு. தேடப்படும் குற்றவாளிகளான சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் குறித்து கேள்வி எழுப்பியதாக தகவல். மகாராஷ்டிராவில் பள்ளி சிறுமிகளுக்கு துப்புரவு பணியாளர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தின் எதிரொலி. தனியார் மழலையர் பள்ளியை அடித்து நொறுக்கி போராட்டக்காரர்கள் ஆவேசம். ரயில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஜனநாயக கட்சியின் 4 நாள் மாநாடு கோலாகல தொடக்கம். வி லவ் ஜோ என்ற தொண்டர்களின் முழக்கத்தால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்திய பைடன். அமெரிக்காவை காப்பாற்ற ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டும் என சூளுரை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் புலன் விசாரணை அறிக்கையை வரும் 22ஆம் தேதி தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்க தேசிய பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிய தகவல்கள் இவை. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இன்று விசாரித்தது. பெண் மருத்துவர்கள் உட்பட பெரும்பாலான மருத்துவர்கள் 36 மணி நேரம் பணி செய்ய நேரிடுவதாக கூறிய உச்சநீதிமன்றம் தேசிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. பெண்கள் பணிக்கு செல்ல முடியாத அளவுக்கு பணியிட சூழல் இருந்தால் பெண்களுக்கு சமத்துவத்தை மறுப்பதாக கருத வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்த விவகாரம் கொல்கத்தா மருத்துவமனை பற்றியது மட்டுமல்ல என கூறிய தலைமை நீதிபதி DY சந்திரசூட் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்புடையது என தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார், காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது எனவும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். மருத்துவமனையில் நிகழ்ந்த வன்முறையை மேற்கு வங்க அரசு கையாண்ட விதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்க தேசிய பணிக்குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கின் புலன் விசாரணை அறிக்கையை வரும் 22ஆம் தேதி தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். தேசிய பணிக்குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவு நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும், கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போராடி வரும் மருத்துவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி வெங்கடேசன். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்று வரும் ஜனநாயக கட்சி மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்திய காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நவம்பரில் நடைபெறும் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்ததை அடுத்து ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த சூழலில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக தொடங்கியது.
ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என ஒரு மாதத்திற்கு முன்னர் குரல் கொடுத்த ஜனநாயக கட்சியினர் இன்று அவரை ஆரவாரத்தால் உணர்ச்சி வசப்பட வைத்தனர். பைடன் பேச தொடங்குவதற்கு முன்பு "வி லவ் ஜோ" என கூட்டத்தினர் அனைவரும் ஒரு சேர முழங்கி அன்பை வெளிப்படுத்தினர். பின்னர் அவரது மகள் ஆஷ்லே பைடன் அவரை பேச அழைக்க உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்திய பைடன் தனது மகளை ஆற தழுவியது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சி அடைய வைத்தது. தனது உரையை தொடங்கிய போது கமலா ஹாரிஸை வெற்றி பெறச் செய்யுங்கள் என ஜோ பைடன் கேட்டுக்கொண்டார். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் சுதந்திரத்திற்காக வாக்களிக்க ரெடியா? ஜனநாயகத்திற்காக, அமெரிக்காவுக்காக வாக்களிக்க தயாரா? அதிபராக கமலா ஹாரிஸ், துணை அதிபராக டிம் வால்ஸை தேர்ந்தெடுக்க தயாரா? மேலும் அமெரிக்காவை காப்பாற்ற ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டும் எனவும் ஜோ பைடன் சூளுரைத்தார். உங்களுக்காக அதிபராக சேவை செய்தது என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் கௌரவமாக கருதுகிறேன். என் வேலையை நான் நேசிக்கிறேன். அதைவிட இந்த நாட்டை மிகவும் நேசிக்கிறேன். அனைவரும் நான் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என சொன்னபோது அதற்காக நான் கோபம் கொண்டதாக பேசினார்கள். ஆனால் அது உண்மையில்லை. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேல் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டும். மாநாட்டின் கடைசி நாளில்தான் பொதுவாக அதிபர் வேட்பாளர்கள் உரையாற்றுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் முதல் நாளிலேயே கமலா ஹாரிஸ் தோன்றி உரையாற்றினார். ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்த அவர் உறுதியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என முழங்கினார். ஜோ பைடனை கொண்டாடுவதன் மூலம் உரையை தொடங்குகிறேன். உங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைமைக்கும் வாழ்நாள் சேவைக்கும் நன்றி. நாட்டின் எதிர்காலத்திற்காக நாம் இங்கு திரண்டுள்ளோம். நாம் முன்னேறி வருகிறோம். போராடினால் வெற்றி பெறுவோம். இதனிடையே தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் டெஸ்லா CEO எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி அளிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொள்வதாக தனக்கே உரிய பாணியில் மீம்ஸ் மூலம் எலான் மஸ்க் பதிலளித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கிருஷ்ணகிரி மகிழா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தனியார் பள்ளிகளில் அனுமதியின்றி முகாம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளி NCC முகாமில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 9ஆம் தேதி வரை நடைபெற்ற NCC முகாமில் 17 மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவியை NCC மாஸ்டரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சிவராமனை கோவையில் வைத்து தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். அப்போது சிவராமன் தப்ப முயன்ற போது கீழே விழுந்து கை மற்றும் கால்கள் உடைந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் பள்ளியின் தாளாளர் சிவராமனின் நண்பர்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் சிவராமன் NCC பயிற்சி பெற்றவர் என்பதற்கான போலீஸ் சான்றிதழை பள்ளியில் கொடுத்தது தெரியவந்துள்ளது. இதேபோல போச்சம்பள்ளி, காரிமங்கலம், சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலி NCC முகாம்களை நடத்தியதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவராமனை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கிருஷ்ணகிரி மகிழா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதனிடையே தனியார் பள்ளிகளில் பெற்றோர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதி பெறாமல் எந்தவித முகாம் நடத்தினாலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. சங்கரன், சிறப்பு முகாம் தொடர்பாக தனியார் பள்ளிகளுக்கு அரசு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது? இது பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு விவகாரம் தொடர்பாக
தனியார் பள்ளிகள் இயக்குனர் திரு பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் தனியார் பள்ளிகளில் செயல்படக்கூடிய NCC, NSS, ஸ்கவுட் உள்ளிட்ட எந்த அமைப்பாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் முறையாக பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதோடு எந்த ஒரு முகாம் நடத்துவதாக இருந்தாலும் துறை அலுவலர்களுடைய அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமல் முகாம்களை நடத்தினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அந்த அறிக்கை வாயிலாக பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தமிழ் திரையுலகிலும் பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் இருப்பதாக நடிகை சனம் ஷெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கேரளாவை போல் தமிழ் திரையுலகிலும் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருப்பது கவனம் பெற்றுள்ளது. மலையாள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்த ஹேமா கமிட்டியின் அறிக்கையை கேரள அரசு நேற்று வெளியிட்டது. 233 பக்கங்களை கொண்டுள்ள இந்த அறிக்கையில் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் அடங்கிய குழு மலையாள சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்து பேரணி நடத்துவதற்கு அனுமதி கோரி நடிகை சனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சனம் ஷெட்டி மலையாள திரையுலகம் தொடர்பான ஹேமா கமிட்டியின் அறிக்கையை வரவேற்பதாகவும் தமிழ் சினிமா நடிகைகளும் இதுபோன்ற பிரச்சனையை சந்திப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போனை வச்சிருக்கேன். சினிமா வாய்ப்பு என்கிற பெயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வற்புறுத்துகிறார்கள் என்று அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்ட்ரஸ்னு மட்டும் இல்ல, ஆக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேசிங், இது விமன் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, மென் ஆர் ஆல்சோ ஃபேசிங் செக்ஷுவல் அபியூஸ். நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த படம் வேணும் அப்படின்னா காரி துப்பிட்டு வெளியில போங்க. அந்த மாதிரி ஒரு படமே உங்களுக்கு வேண்டாம். எங்கே போகுது அந்த டாக்ஸ் மணி? அதுலேருந்து நமக்கு என்ன ரிட்டர்ன்? ஒரு பாதுகாப்பு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனவே கேரளாவை போல் தமிழகத்தில் கோலிவுட்டிலும் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என சனம் ஷெட்டி வலியுறுத்தி இருப்பது தமிழ் திரையுலகில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. மத்திய அரசின் உயரிய பதவிகளில் நேரடி நியமனம் செய்வது தொடர்பான அறிவிப்பு இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம்க்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி கட்டியணைத்து வரவேற்றார். ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கலை உட்பட பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அப்போது மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் தனியார் மழலை பள்ளியில் 2 சிறுமிகளுக்கு தூய்மை பணியாளர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து பட்லப்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளியை உள்ளூர் மக்கள் சூறையாடியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மூத்த IPS அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. சிக்கிமில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் டீஸ்டா அணையின் மின் உற்பத்தி நிலையம் முற்றிலும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இணைச் செயலாளர், இயக்குநர் போன்ற அதிகாரம் மிகுந்த பதவிகளுக்கு லேட்ரல் என்ட்ரி என்ற பெயரில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் முறைக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பலத்த எதிர்ப்பு எழுந்தது. சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இந்த சூழலில் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு UPSC தலைவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று கடிதம் எழுதியுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். பாஜக மற்றும் RSS தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை பறிக்க தொடர்ந்து புது சதிகளை மேற்கொள்வார்கள் எனவும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதனை முறியடிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன.
வேலைவாய்ப்புகளில் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டை நிலைநாட்டும் வகையில் நேரடி நியமன நடைமுறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருப்பதாக யுபிஎஸ்சி தலைவருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சூழலில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய லேட்டரல் என்ட்ரி தொடர்பான கொள்கைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு விரைவில் மத்திய அரசு புதிய லேட்டரல் என்ட்ரி கொள்கையை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்க நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. கலைஞரின் கனவு இல்லத்திற்கு பேரம் பேசி காசு வாங்குபவர்கள் பிச்சை எடுக்கலாம் என அமைச்சர் துரைமுருகன் காட்டமாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிணற்று தவளை போன்று பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த கிணத்துக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல ஒரு புகழ் பாடுவது உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவமோ புரிதலோ இல்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுக்குறது. அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது. மத்திய பட்ஜெட்டில் தமிழர்களுக்கான பெருமளவு நிதி கிடைக்க பெறாத நிலையில் மத்திய அரசுடன் என்ன நெருக்கம் இருக்கிறது என திமுக MP கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வரவில்லை. இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான சம்போ செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் தொடர்பாக இயக்குனர் நெல்சன் மனைவியும் வழக்கறிஞருமான மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனுபாக்கருக்கு சென்னையில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய மனுபாக்கர் பெண்களுக்காக சமூகத்தை மேம்படுத்த அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மற்ற நாடுகளில் குழந்தைகளை இளம் வயதிலேயே விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுக்க செய்கிறார்கள். நம் நாட்டிலும் அதுபோன்ற திட்டங்களை தொடங்க வேண்டும். வினேஷ் போகட்டை எப்போதும் போராளியாகவே பார்த்திருக்கிறேன். அவர் எல்லா சிரமங்களையும் சமாளிக்கக்கூடியவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் வரும் 22ஆம் தேதி அறிமுகம் செய்து கொடியேற்ற உள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி நாளை மறுநாள் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்த இருக்கின்ற நிலையில் இது குறித்து காவல்துறையிடம் தனியார் இடத்தில் கொடியேற்ற அனுமதி கேட்டதை அடுத்து காவல்துறையிடம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியினுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்ற பனையூர் பகுதியில் வெறும் 300 பேரை வைத்து கொடி அறிமுக நிகழ்ச்சியை நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் தற்போது கொடியேற்று நிகழ்வுக்கான வேலைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சீனிவாசன். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனாக வலம் வந்த யுவராஜ் சிங் 2019ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் 6 பந்துகளில் 6 சிக்சர்கள் அடித்து சாதனை படைத்த அவர் புற்றுநோய் பாதிப்புடன் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் விளையாடி தொடர் நாயகன் விருதை வென்று சாதனை படைத்தார். இந்த சூழலில் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை மற்றும் புற்றுநோயிலிருந்து மீண்டதை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்க உள்ளதாக T-Series நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. இதன் இயக்குனர், நடிகர்கள் விவரம் விரைவில் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. தனது வாழ்க்கை படமாக்கப்படுவது பெருமையான தருணம் என நிகழ்ந்துள்ள யுவராஜ் சிங் இந்த படம் பல்வேறு விஷயங்களுக்காக போராடும் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி சுற்றுலாவை வெகுஜன மக்கள் மத்தியில் பிரபலமாக்க உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருகின்றன. விமானங்கள் பறப்பதற்கும் மேலே சுமார் 1 லட்சம் அடி உயரத்தில் பறந்து சென்று புவியின் பேரழகை ரசிக்கும் அலாதியான அனுபவம் பெற கட்டணம் எவ்வளவு, இந்த பலூன் சுற்றுலா பாதுகாப்பானதா என்பன உள்ளிட்ட கேள்விகளுடன் துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது.
விடுமுறை கால சுற்றுலாவுக்கு ஊட்டி போகலாமா அல்லது கொடைக்கானலா என சிந்தித்த காலம் மாறி தேசம் விட்டு தேசம், கண்டம் விட்டு கண்டம் என உலகத்தின் எந்த மூலைக்கும் சுற்றுலா செல்வது இப்போது சாதாரணமாகிவிட்டது. யூடியூப் டிராவல் வீடியோவை வைத்தே ஆப்பிரிக்கா முதல் அண்டார்டிகா வரை சுற்றி வரும் இளைஞர்கள் விண்வெளியை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் சென்று பொழுதுபோக்கி வருகின்றனர். இப்படி பயணத்தையும் தேடலையும் விரும்புபவர்கள் இனி விண்வெளியையும் விட்டு வைக்க வேண்டாம் என பல்வேறு நிறுவனங்கள் ஸ்பேஸ் டூரிசத்தை கையில் எடுத்து பல கோடி முதலீட்டில் ஆய்வுகளை செய்து வருகின்றன. இதில் முன்னணியில் இருக்கும் வேர்ல்ட் வியூ, ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஜெபால்டோ ஆகிய 3 நிறுவனங்கள் ராட்சத பலூன்கள் மூலம் விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. $100 மில்லியன் முதலீட்டில் விண்வெளி சுற்றுலாவை முன்னெடுத்திருக்கும் அமெரிக்காவின் வேர்ல்ட் வியூ நிறுவனம் 600 அடி நீளம் கொண்ட ராட்சத பலூனை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் சுமார் 4500 கிலோ எடையை சுமந்து கொண்டு வானில் பறக்க முடியும் என அந்த நிறுவனம் கூறுகிறது. புளோரிடாவைச் சேர்ந்த ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் நிறுவனம் தமது நெப்டியூன் கேப்சூல் எனும் ஸ்பேஸ்ஷிப்பின் மாதிரியை வெளியிட்டுள்ளது. இதனை ராட்சத பலூனுடன் இணைத்து பூமியிலிருந்து சுமார் 1,00,000 அடி உயரத்தில் பறக்க முடியும் எனவும் வான்பரப்பிலிருந்து பூமியின் 650 கிலோமீட்டர் பரப்பளவை பார்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதேபோல் பிரான்ஸ் நாட்டின் ஜெபால்டோ நிறுவனமும் $21.7 மில்லியன் முதலீட்டில் ஸ்பேஸ் டூரிசத்தை தொடங்க மும்முரம் காட்டி வருகிறது. இந்த 3 நிறுவனங்களும் பூமிக்கு மேல் 25 முதல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்கிற வளிமண்டல அடுக்கு வரை பயணிகளை அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளன. வழக்கமான விண்வெளி பயணத்தை போல் மிக கடினமாக இல்லாமல் கேப்சூலுக்குள் பயணிகள் உணவருந்த டைனிங் வசதி, ஓய்வறை, வைஃபை போன்ற வசதிகள் கிடைக்கும் என இந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கேப்சூலில் பறந்தபடி 360 டிகிரி கோணத்தில் பூமியின் அழகை காண முடியும் எனவும் வான்பரப்பிலிருந்து சீன பெருஞ்சுவர், அமேசான் காடுகள், வட துருவத்தில் ஏற்படும் அரோரா போன்ற உலக பேரதிசயங்களை பார்த்து மகிழலாம் எனவும் கூறுகின்றனர். மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். விமான போக்குவரத்துக்கு அனுமதி பெறுவது மாதிரியே இதற்கும் அனுமதி பெறணுமா? சிவில் ஏவியேஷன் கீழே ஒரு நிறுவனம் இருக்கு, அதுதான் இங்க இந்தியாவில் அனுமதி தரணும். ஏற்கனவே விமானத்திற்கான அந்த அனுமதிகளுடைய இதுலயே கூட இந்த பலூனும் உட்படுத்தியிருக்காங்க. பலூனுக்குன்னு ஒரு கட்டளைகள்லாம் இருக்கு, ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் இந்தியாவில் இதை செய்யணும்னா செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கு. இப்போ பெரும்பாலான நாடுகள்ல எது பறந்தாலும் அதுக்கு ஒரு ரூல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா பறக்கும்போது அந்த பகுதியில் விமானம் வந்தா மோதிடலாம் இல்லையா? அதனால இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் பறக்க விட முடியாது. அதனால எல்லா நாட்டிலுமே ரூல் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இதை செயல்படுத்த முடியும். நடுக்கடலில் கப்பலில் இருந்தும் புறப்படும் பலூன்களில் இருந்து கடலுக்குள் இருக்கும் பவளப்பாறைகள் போன்றவற்றை கழுகு பார்வையில் பார்க்க முடியுமாம். விமானம், ராக்கெட், விண்கலம் உள்ளிட்டவையை விட இந்த பலூன் பயணத்தில் ஆபத்து மிக குறைவு என கூறும் இந்த நிறுவனங்கள் திடீரென செயலிழக்கும் வகையிலான எந்த கருவியும் இவற்றில் இருக்காது என தெரிவிக்கின்றன. இந்த பலூன் பயணத்துல பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கான பலூன் போக்குவரத்து எல்லாம் கூட ஒரு காலத்துல இருந்தது. ஆனா அந்த காலத்துல பலூனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வெப்ப காற்று, சோ ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உயரெல்லாம் போக முடியாது. இன்னொன்னு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ரொம்ப லகுவான காத்து இல்லையா? அதை போட்டோம்னு சொன்னா அதுக்கு அடர்த்தி கம்மியா இருக்கும். அதனால மிதக்க ஆரம்பிக்கும், காத்துல மேல போக ஆரம்பிக்கும். ஆனா ஹைட்ரஜன் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள். அதனால அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஊர் விட்டு ஊருக்கு பலூன் போக்குவரத்து எல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல சில விபத்துக்கள்லாம் நடந்து அதனால அதை கை விட்டுட்டாங்க. அப்புறம் விமானம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இதுல பயன்படுத்துறது ஹைட்ரஜன் இல்ல, ஹீலியம். ஹீலியம் எரியாது, பாதுகாப்பான பொருள். அதனால பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. மிக குறைவான அழுத்தமே இருக்கும் வகையில் பலூன் வடிவமைக்கப்படும் என்பதால் வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதில் வேர்ல்ட் வியூ நிறுவனம் ஹீலியம் மூலமாகவும் மற்ற 2 நிறுவனங்கள் ஹைட்ரஜன் வாயுவை கொண்டும் பலூனை பறக்கவிட திட்டமிட்டுள்ளன. ஒருவேளை எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா எப்படி தப்பிக்க முடியும்? ஏதாவது ஒரு ஆபத்து காலம் ஏற்பட்டுச்சு, இப்போ உதாரணமா அந்த பலூன்ல லீக்கேஜ் வந்துருச்சு, அந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா பெரும்பாலும் பேராசூட் போன்ற விஷயங்கள்லாம் கட்டாயமா வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு படகுல நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த இது வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு பாதுகாப்பு உடை மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேராசூட் மாதிரி இருக்கும். பட் எல்லாராலையும் பேராசூட் யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம்தான். பட் ரொம்ப ஆபத்தான நிலைமைன்னு சொல்லும்போது அது மாதிரி
பட் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது. வேர்ல்ட் வியூ நிறுவனத்தின் பலூன் 10 பேருடன் அதிகபட்சம் 1 லட்சம் அடி உயரம் வரை பறக்கும். கட்டணமாக தலா ஒருவருக்கு $50,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிகபட்சம் 9 பேர் செல்லக்கூடிய ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் பலூனில் பயணிக்க $1,25,000 கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 பேர் செல்லும் வகையில் சுமார் 82,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய தங்களது பலூனில் பயணம் செய்ய ஜெபால்டோ நிறுவனம் $1,84,000 வசூலிக்க முடிவு செய்துள்ளது. இதனுடைய கட்டணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. வணிக ரீதியான சுற்றுலாவா இது சாத்தியமாகுமா? இது எல்லாமே வந்து பெருமளவு பணம் படைத்தவர்களை வச்சுதான். உங்களுக்கு 6 பேர் தான் போனோம். ஒரு ஆண்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் தான் வந்து பயணம் செய்யணும். சோ உலகம் முழுக்க ஒரு 200 பேர் 500 பேர் ஆண்டு முழுக்க கண்டுபிடிக்கிறது என்பது, இந்த அளவு காசு கொடுத்து கண்டுபிடிக்கிறது என்பது ஒரு சிக்கல் இல்லை என்ற கருத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால இது வந்து காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து பெரும் பணக்காரர்களுக்கான ஒரு விஷயம். இதுவரை விண்வெளி சுற்றுலாவுக்கான வேர்ல்ட் வியூ நிறுவனத்தின் 1250 டிக்கெட்டுகளும் ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் நிறுவனத்தின் 1800 டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.